ஆம்ஸ்ட்ராங் கொலைகளுக்கு பணம் சப்ளை செய்த விவகாரத்தில் பாஜக மாஜி நிர்வாகி அஞ்சலைக்கு குற்றவியல் நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பும் அளிச்சிருக்கு. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் இடம்பெற்ற நபர்கள் பெயர்கள் சிலர் கடந்த வருடம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அஞ்சலையின் கைது நடவடிக்கையும் அவருக்கு அளித்துள்ள நீதிமன்ற தீர்ப்பும் மக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கு. ஆம்ஸ்ட்ராங்கை கொன்றவருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை நிதி உதவி வழங்கியதாக கைது செய்யப்பட்டவர் அஞ்சலை. ஆனால் ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. பிறகு மாஜர்கான் தந்த புகாரில் கைதானார். யார் இந்த மாஜர்கான் பார்த்தீங்கன்னா, புளியந்தோப்பு 3வது தெருவைச் சேர்ந்தவர். 44 வயதுடைய மாஜர்கான். இவர் ரியல் எஸ்டேட் மற்றும் வீடு புரோக்கர் தொழில் செஞ்சு வராரு. தன்னுடைய குடும்ப செலவுகளை நிறைவேற்ற கடந்த 2023 நவம்பரில் அஞ்சலை என்ற பெண்ணிடம் 4 லட்சம் கடன் பெற்றும் வந்திருக்காரு. கடன் வட்டிக்கு வழங்கப்பட்ட இந்த தொகையை அவரால் தொடர்ந்து மாதந்தோறும் செலுத்தி வந்ததாகவும் 5 மாதங்களில் 8 லட்சம் வரை திருப்பி செலுத்தி விட்டதாகவும் அவர் கூறியிருக்காரு. ஆனால் அஞ்சலையும் அவரது கூட்டாளிகளும் கூடுதலாக 9,50,000 கேட்டு மாஜர்கானை மிரட்டியதாக குற்றமும் எழுந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, 4 லட்சம் கடனுக்கு மாதம் 1,60,000 வீதம் 5 மாதம் 8 லட்சம் ரூபாய் செலுத்தியிருக்காங்க. ஆனால் 9,50,000 ரூபாய் கூடுதலாக கேட்டு மாஜர்கானை அஞ்சலை மிரட்டியிருக்காங்க. பிறகு தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று மாஜர்கான் புளியந்தோப்பு போலீஸில் புகாரும் கொடுத்திருக்காங்க. இந்த புகார் பதிவு செய்யப்பட்டதும் போலீசார் அஞ்சலை மற்றும் சம்பந்தப்பட்ட மற்றவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. இந்த வழக்கு சென்னை பெருநகர 10வது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கும் வந்திருக்கு. இரு தரப்பினர் வாக்குமூலங்களையும் போலீசார் தரப்பின் ஆதாரங்களையும் பரிசீலித்த நீதிமன்றம் இறுதியாக அஞ்சலைக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 2,000 ரூபாய் அபராதமும் விதித்திருக்காங்க. இன்னொரு சட்டப்பிரிவின் கீழ் 2 வருடங்கள் சாதாரண தண்டனையும் 13,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் ஒரு பிரிவின் கீழ் 1 வருட தண்டனையும் விதிக்கப்பட்டது. இந்த தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கு. இதையடுத்து அபராத தொகை 13,000 கோர்ட்டில் செலுத்திய அஞ்சலை இன்னும் 1 மாதத்திற்குள் அப்பீல் செய்யப்போவதாக அதற்குரிய மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட அஞ்சலை சின்ன வயதிலேயே வடசென்னையாக புளியந்தோப்பு பகுதிக்கு இவரது குடும்பத்தினர் குடியேறியிருக்காங்க. ஆடு தொட்டி பகுதியில் கழிவுகளை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டும் வந்திருக்காங்க. அஞ்சலைக்கு காதல் திருமணம் நடந்தது. நாளடைவில் வடசென்னையில் கஞ்சா விற்பனை தாதாவாக வலம் வர துவங்கியிருக்காங்க. அஞ்சலை ஆடு தொட்டி பகுதியிலேயே ஆடு மாடு வாங்கி விற்பவர்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலும் ஈடுபட்டு வந்திருக்காங்க. இதில் பணம் கொட்ட தொடங்கியவும் வட்டி தொழிலும் விரிவடைந்தது. விஐபிகளின் தொடர்பும் விரிவடைந்தது. பிறகு ராயப்பேட்டை சிவில் சப்ளை குடோனில் வட்டி தொழிலை செய்த போதுதான் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் அறிமுகமாகியிருக்காரு. இதற்கு பிறகு அஞ்சலையும் ஆற்காடு சுரேஷுக்கும் கள்ளக்காதல் பற்றி கொண்டது. ஒரு கட்டத்தில் கணவரை உதறி தள்ளிவிட்டு ஆற்காடு சுரேஷுடன் அஞ்சலை ரகசியமாக குடும்பம் நடத்தி வந்திருக்காங்க. ஆனால் அரிசி கடத்தலில் நடந்த கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷ் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காரு. அப்போது ஜெயிலில் ஆந்திர ரவுடி சின்னா என்பவர் ஆற்காடு சுரேஷுக்கு பழக்கமாகியிருக்காரு. இதனால் அஞ்சலையும் சின்னா ஆறுமுகமானார். சின்னா மூலம் பிரபல ரவுடிகள் அஞ்சலைக்கு பழக்கமாக்கி அவர்கள் மூலம் வட்டி தொழிலை செய்து பணத்தையும் அள்ளியிருக்காங்க அஞ்சலை. பிறகு தொழில் போட்டி காரணமாக சின்னாவுக்கு ஆற்காடு சுரேஷுக்கும் மோதல் அதிகமாகி அது பல கொலைகள் வரை சென்றது. இந்த கொலைகள் தொடர்பாக ஒவ்வொரு முறையும் ஆற்காடு சுரேஷ் ஜெயிலுக்கும் போயிருக்காரு. ஒருமுறை புளியந்தோப்பில் கள்ளக்காதலி அஞ்சலை பார்க்க ரகசியமாக வந்தபோது போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கு. அஞ்சலை வீட்டுக்கு நடுராத்திரி வந்த சுரேஷை போலீசார் சுற்றி வளைத்து துப்பாக்கி முனையில் கைது செய்தது நினைவிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறை ஜெயிலில் போகும்போதெல்லாம் அஞ்சலை தான் பணத்தை கொட்டி ஆற்காடு சுரேஷை வெளியே கொண்டும் வந்திருக்காங்க. தான் ஒரு பெரிய பெண் தாதா என்பதால் கோயில்களுக்கு டொனேஷன் உள்ளிட்ட பல நற்காரியங்களை அஞ்சலை செய்திருக்காரு. அதன் பிறகுதான் பாஜகவில் சேர்ந்திருக்காரு. ஆனால் கட்சியில் சேர்ந்ததுமே மகளிர் அணியில் பொறுப்பும் வழங்கப்பட்டது. பிறகு வடசென்னை மேற்கு மாவட்ட துணை தலைவி பொறுப்பு தேடியும் வந்திருக்கு. கடந்த ஜெயலலிதா ஆட்சியில் மட்டும் கொஞ்சம் அடங்கியிருந்த அஞ்சலை ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆட்டமும் அதிகரிச்சிருக்கு. பிறகு ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அஞ்சலையின் பெயர் அடிபட்டு அதற்கு பிறகு ஜெயிலுக்கும் போயிருக்காரு. இதனால் அவரை கட்சியிலிருந்து நீக்கியும் இருக்காங்க. ஜெயிலுக்கு சென்ற 1 வருடத்திலேயே வெளியே வந்த அஞ்சலை இப்போது மீண்டும் 2 வருடம் தண்டனையும் கிடைச்சிருக்கு. இந்த தீர்ப்பால் புளியந்தோப்பு பகுதியில் நீண்ட காலமாக பிரச்சனையாக இருந்த வட்டி வசூல் மிரட்டல்களுக்கு ஒரு முடிவும் கட்டப்பட்டதாக தெரிகிறது. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.